பதவியேற்பு வைபவம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. திரு விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கீங்களா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க, நீங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கே தவறீங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கீர்த்தனா ஹால் டிக்கெட் I forgot. காலையில சாப்பிட மறந்தீங்களா மிஸ்? கீர்த்தனா Miss, I forgot the homework in the home, miss. டேய் நீ ஹிந்தியில பேசும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பல்பு வாங்குவேன். தற்குறி வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். நான் ரெடி. அண்ணே என்னென்ன உட்காந்துட்டீங்க? ஒரு 50 பேரை கூப்பிடா. எதுக்கு? இந்த மலையத்துக்கு என் கையில வைக்க சொல்லு, தூக்கணும்ல. 10 ரூபாய் டிக்கெட் வாங்க கேட்க மாட்டான். 6 சிலிண்டர் தரேன்னாரு, அதை தரேன்னாரு, எல்லாமே சொன்னாரு, கட்டாயம் செய்வாரு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. 5 வருஷம் அரசாட்சியில திமுக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் செய்யாதத தளபதி வந்த உடனே செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கட்டாயம் சொன்னதை சொன்னபடியே செய்வாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான திரு விஜய் அவர்களோட கையில சிகப்பு கயிறா. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது ஈயத்துல செஞ்ச தாயத்து இல்ல, தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? மாமனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டுல டீ கீழே விடா. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. சினிமாவுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த ஒண்ணு கொடுத்தீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய ருக்கோ ஜரா, சபர் கரோ. உங்களுக்காக உழைப்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆமா பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டினப்பாக்க வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 காரையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 வீடையும் பார்வையற்ற பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டு, சொத்து அம்பட்டையும் வித்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையில இருந்தெல்லாம் வந்துடல. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல போறேன்? 6 கோடி கேரவன்ல போறேன். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? இல்லண்ணே, உங்களை பேட்டியோட பார்த்ததாலதான் அவங்களுக்கு ஒண்ணும் விளங்க இல்ல. நீங்க அடுத்த முறை வரக்குள்ள 1000 முறை திரும்ப வந்தாலும் நான் இப்படியே தான் வருவேன். நீ நடிகண்டா தெரிசா உனக்கு கிடைக்கும்டா. மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா 2 இலை புடிங்க கொடு. என்ன எதுக்குடா இலை பிடிக்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. வணக்கம் தமிழக மக்களே. நேற்று 190 ரூபாய்க்கு வாங்கின ஒரு குவார்டர் ஓக்குவாட் 11 to 11ல இன்னைக்கு 200 ரூபா. யாச்சி அமைச்சிருக்கிறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினீங்க. நீங்க தான் 10 ரூபா ஏற்றி இருக்கிறீங்க. எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். இப்போது தமிழ்நாடு குடிகாரர்கள் சங்கத்தின் தலைவர் திரு மட்டை ரவி அவர்களின் ஆவேச பேட்டி. எல்லா அடிப்படை வசதிகளை கீழே இறங்கி மேல போகும். எல்லா பிரச்சனையும் கஞ்சா இருக்குது, எல்லாமே இருக்கு. தொடர்ந்து 30 நாள் தனியா போட்டு எங்க எதிர்ப்பு நாங்க தெரிவிப்போம். இல்ல எங்களை பார்த்த பொறுக்கிங்க மாதிரி தெரியுதா? லுங்கி அவருக்கு சார். அதை அவன் தான் அதை அப்படி தூக்கி மேல போட்டுருவான். குளத்தூர் பாபு கோட்டர் பாபா மாறினதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. புரியாதப்ப விளங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணியாதான் அவன் தண்ணி தான் ஓடுது. உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்க. தெரியுமா உனக்கு? முதல்ல இப்ப எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பள்ளி தேய்ச்சி சொல்லுமா? யாரு இந்த ஆன்ட்டியா? சரி ரவுண்டுல நீ அவங்கள
குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போறாரு. போகும்போது ஃபுல்லா ஏத்திட்டு போனா எப்படி? லைட்டா குடிச்சுக்கிருந்தா எல்லாம் சேர்ந்து அடிப்போம், அப்பப்ப குடிச்சோம், ஓகே. தினக்கூலியாயி தினக்கூலி மாதிரி தினக்கூலி ஆயிட்டியடா. போடாங்க. நானும் நினைச்சா இன்னைக்கே குடிய விட்டுருவோம். அப்ப நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? தோணா தானே சொல்ல முடியும். நானா தோண முடியும், யோசிக்க முடியும். தோண வையி. அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். இதுல வேற விஜயண்ணா வந்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல போதை இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குங்க விஜயண்ணா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? குச்சி குச்சி ஓத்தாக, குச்சி குச்சி ஓத்தாக, குடிச்சுனே இருப்பேன். போங்கயா நீங்களும் உங்க அசம்பிளியும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. ஒரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். விஜயண்ணா சிஎம் உறுதிமொழி எடுத்த உடனே ஓட்டு போட்ட மக்கள் வாயில எல்லாம் அல்வாவை தூக்கி வச்சிருக்காரு. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். குடும்ப தலைவிக்கு மாசம் 2500 ரூபாய், முதியோருக்கு 3000 ரூபாய், திருமணம் ஆகிறவங்களுக்கு 1 பவுன், குழந்தை பிறந்தா 1/2 பவுன், அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4000, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பேருந்துகள்ல மகளிருக்கு இலவசம். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு. மக்களோட பணம் தான் அவருக்கு தேவையில்லைன்னு சொன்னாருல்ல, அப்புறம் இதுக்கு கஜானாவோட பணத்தை பத்தி யோசிச்சாரு? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. தமிழ்நாட்டை உயர்த்தணும், கடன் எல்லாம் இல்லாம ஆக்கணும். அப்புறம் நீங்க உங்களோட காசுல இருந்தா நீங்க கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அந்த 2500 ரூபாய் மறந்துட்டீங்க பாருங்க. கண்டிப்பா அந்த 2500 ரூபாய் வந்துடணும். பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டாங்கற. எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள? பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அடி உதவுற மாதிரி எதுவும். நல்லா பாத்துக்க. Keep the tongue left, slowly come to right and spin. சார், இங்க பாக்கலாம் போக கூடாது. அப்படியே பிராக்டீஸ் பண்ணுவோம். முதலமைச்சர் விஜயை வரவேற்பதற்காக சீமான் அவர்கள் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வர்றேன்னு சொன்னா சொட்ட போய் வரக்கானமே. எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பானே. சொட்டைஸ்க்கு டயத்தை கீப் பண்ண தெரியல. பிளடி சொட்டைஸ். நாகராஜனா எப்பனா வந்த? என்னன்னு எப்படின்னா இருக்க? காரைக்குடியே சீமான் போட்டி போட்டனால தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல? தெரியாதுங்க. காரு ஃபார்ச்சுனர் காரு எப்படி தெரிய வந்துச்சு? சீமான் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர்னு ஒரு காரே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது பேர் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும், புரியாதவங்க விட்டுறணும். அவ்வளோதான். சொல்லப்போனால் எனக்கு என்ன புரியல. ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.